அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 19/7/2026 ஞாயிறன்று திருப்பூர் தமிழ் இலக்கியப் பண்ணையின் ஜூலை மாத நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் துவக்கமாக தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட தமிழ் இலக்கியப் பண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் ப. ஆ. மனோகரன் ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தி ஏழை பங்காளன் காமராசர் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்தார். தமிழ்நாடு என்று பெயரிட்ட பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூர்ந்தார். தலைமையுரையில் சுந்தர்ராஜ் அடிகளார் ஐயா அவர்கள் முந்தைய தலைவர்களைப் போல நல்ல தலைவர்கள் வரவேண்டும், அதற்கு நல்ல குடிமக்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நோக்க உரையில் தலைவர் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்கள் முந்தைய தலைவர்களின் செயல்பாடுகளை பெருமைப்படுத்தி கற்ற கல்வியோடு நிறுத்தி கொள்ளாமல் ஏதேனும் ஒரு தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். விடுதலை வேள்வியில் காமராசர் என்ற தலைப்பில் பேசிய முனைவர் ப. ரங்கசாமி ஐயா அவர்கள் காமராசரை பற்றி நாம் அறியாத பல செய்திகளை சபையோருக்கு தந்தார். அறிந்த செய்தியை புதிதாக கேட்கும்படியாக சுவையாக எடுத்து தந்தார். போதையில்லாத தமிழகம் என்ற தலைப்பில் பேசிய திருமதி மணிமேகலை மோகன் அவர்கள் தற்கால சமூக நிலையை சுட்டிக்காட்டி எதிர்காலம் சிறக்க போதைக்கு அடிமையாவதிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செல்பேசியின் சொல்பேச்சு என்ற தலைப்பில் பேசிய ஜெயக்குமார் ஐயா அவர்கள் செல்பேசியில் மிகுந்த நன்மைகள் உண்டு, சில குறைகள் உண்டு. அந்த குறைகளை களைந்து அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவாசக தெய்வீகம் தலைப்பில் பேச வந்த அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்கள் வழக்கப்படி புதிய புதிய மேற்கோள்களை திருக்குறள் திருவாசகத்திலும் இருந்து எடுத்து ஆன்மீக கருத்து எடுத்துரைத்தார். தேசம் பாசம் என்ற தலைப்பில் பேசிய பாரத ட்ரேடர்ஸ் மோகன்ராம் ஐயா அவர்கள் தலைவர்களின் தேசப்பற்றியும் குறிப்பாக காமராசரின் தேசப்பற்றை உணர்ச்சி பொங்க எடுத்து கூறியதோடு சபையோரையும் உணர்ச்சிப்பட வைத்தார். இலங்கை பயணம் மேற்கொண்ட அனுபவத்தை தங்கவேல் ஐயா அவர்கள் விசா இல்லாமல் வெளிநாடு அடுத்து சென்று தான் கண்டது கேட்டதை சபையோருக்கு தெரிவித்து நல்லதொரு பயண அனுபவத்தை அனைவருக்கும் தந்தார். நகைச்சுவை நாயகர் ரகுபதி ஐயா அவர்கள் அரங்கிலே மற்றவர்கள் பேச்சிலிருந்து எடுத்த கருத்துக்களை அனைவரும் ரசித்து சிரிக்கும்படி செய்தார். மருத்துவர் தினம் என்ற தலைப்பில் கவிதை நேரம் துவங்கியது. அதில் கவிஞர் அகரசி ஆலம்பாபா, கவிஞர் அருணாச்சலம், கவிஞர் மாரிமுத்து, கவிஞர் குமாரசாமி, கவிஞர் மாரியப்பன் ஆகியோர் மிகச் சிறப்பாக கவிதைகளை தந்தார். கவிஞர் உமாபதியின் கவிதையை வர முடியாததால் கவிஞர் மாயாவி மனோகர் வாசித்தார். தொகுப்பாசிரியராக இருந்து நிகழ்வை வழிநடத்திய மாயாவி மனோகர் ஐயா அவர்கள் முடிவில் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு அனைத்து தலைவர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. அது பறந்து விரிந்து ஆலமரம் போல் இருக்கிறது. அந்த ஆலமரத்தில் விழுத இருக்கும் தமிழ் இலக்கிய பண்ணையை இந்த மாத கூட்டத்திற்கு இலக்கிய நீரூற்றுவோம். நமது அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். இப்போது மேடை அமர்வு நமது தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் முத்துசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது தமிழ் இலக்கிய பண்ணையின் மதிப்பு தலைவர் டாக்டர் சுந்தரராஜ் அடிகளார் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது முனைவர் தங்கவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமதி மணிமேகலை மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. தொடர்ந்து வரவேற்புரையாற்றுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் இந்த விடுப்பிலே சென்று விட்டார். முதலாக என்னை வரவேற்புரை அழைத்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்விலே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் சுந்தரராஜ் ஐயா அடிகளார் ஐயா அவர்களையும், நோக்கமுறை ஆற்றுவதற்கும் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களையும், கவிதை நேரத்தில் கவிதை பாடி அனைவரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் அகரேஷ் பாபா, அருணாச்சலம், ஆதிமுத்து, மாயாவி, குமாரசாமி, மகேஸ்வரி, சத்யகலா, அப்பாஸ், உமாபதி, ரவீந்தர் ஆகிய கவிஞர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே விடுதலை வேள்வியில் காமராசர் என்ற பெயரிலே உரையாற்றிருக்கும் பா ரங்கசாமி அவர்களையும், போதை இல்லாத தமிழகம் என்ற தலைப்பிலே உரையாற்றிருக்கும் திருமதி மணிமேகலை மோகன் அவர்களையும், செல்பேசியின் சொல் பேச்சு என்ற பெயரிலே தலைப்பில் உரையாற்றிருக்கும் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களையும், திருவாசகம் தெய்வீகம் என்ற பெயரிலே உரையாற்றிருக்கும் அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்களையும், நேசம் தேசமும் பாசமும் என்ற தலைப்பில் பேச இருக்கும் மோகன் ராம் ஐயா அவர்களையும், அலைகள் தாண்டிய அனுபவங்கள் தலைப்பில் இதனுடைய பயண அனுபவத்தை பகிர இருக்கும் முனிவர் தங்கவேல் ஐயா அவர்களையும், நகைச்சுவை நாயகன் ரகுபதி ஐயா அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சாந்தி மணிவேல் மகேஸ்வரி அவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த தினத்திலே புதிதாக வந்திருக்கும் மணிமேகலை அம்மாவும் கணவர் மோகன் ஐயா அவர்களையும் அவரது புதல்வரையும் வரவேற்கிறேன். ஐயாவுடைய பெயர் தெரியவில்லை, மாரியம்மன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அருண்குமார் அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வரவேற்பதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய உரையாக முதலில் 2 விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்மவீரர் காமராஜ் அவர்களின் பிறந்த தினம் 15ஆம் தேதி. கல்லுக்கண் திறந்தவர், இப்படி எத்தனையோ அடைமொழிகள் சொல்லலாம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர், வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்ற குரலுக்கு ஒப்ப வாழ்ந்தவர் அவர். அவரை போன்ற தலைவர்கள் நமது சமுதாயத்திலே மென்மேலும் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது நோக்கத்திற்காக தான் இது போன்ற இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. அவரை போல யாரையும் எங்கேயும் யார் கண்டதுண்டா இந்த நாடு கண்டதுண்டா, தன் வீடு பாராமல் தன் வாழ்வு பாராமல் நாடு முன்னேற நாடு முளைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா உண்டு என்ற அளவுக்கு நம்முள் நிறைய காமராஜர்கள் பிறந்து வளர வேண்டும் என்று இந்த நிகழ்வை கேட்டுக்கொள்கிறேன். அவரை போலவே இன்னொரு தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஏன் அவரை சொல்கிறேன் என்றால், நேற்றைய தினம் தமிழ்நாடு நாம் வாழும் மாநிலம் மதராசப்பட்டினம், மெட்ராஸ் ஸ்டேட் என்றெல்லாம் இருந்தது. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் தந்து நமக்கெல்லாம் ஒரு நம் மொழி தாய்மொழியின் அங்கீகாரத்தை பெயரிலேயே வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தார். அவரும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து பெயர் எடுத்தவர். ஆகவே இந்த தலைவர்களைப் போல நம்முடைய சந்ததியினரும் வளர வேண்டும் என்று நாம் மனதார வேண்டி நம்முடைய இலக்கிய பணியை தொடர்ந்து ஆட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. திருக்குறள் வணக்கம். அடுத்ததாக பரவாயில்ல, எல்லாருக்கும் பழனிக்கு போய் முட்டை போடுறாங்க, பழனிக்கே முட்டை போட்டாங்க நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இப்படி வரும்போது ஒரு ஐயர் கூப்பிட்டாரு, எனக்கு 75 ஆச்சுக்கு என்னால் ஒன்றுமே விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, இப்போ நம்ம பையன் இருக்காரு, எனக்கு கொண்டு இருக்குது, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா வேலை கொண்டு போச்சு நம்மளுக்கு. ஆனால் யாராவது வேலை கொண்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படியே வேலை கொண்டு ஏற்றி அது படிக்க வைக்கிறோம். என்னாச்சு, மறுபடியும் வச்சுக்கிறாங்க. சரி, அது படிச்சுட்டு வந்தோம்னா என்ன பண்ணுறாங்க, திருமணம் சரி மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த குழந்தை குழந்தை எடுத்து போட்டோம்னா அதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு வீட்டில்
எண்ணம் இல்லை. இதைத்தான் அவர் சொன்னேன். ஊரெல்லாம் மூடி ஒலிக்க சூறை நான் என்ன கேட்கறது திருக்குறள் போய் பார்த்தேன்னா சொல்லுவது யாருக்கும் வெளியே அதிக வம்ச உரியவனும் செய்யாது. திருக்குறள் இப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் மைசூர்லா நானும் மைசூர் நன்றி, வணக்கம். இங்கே பேசுவதற்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் இது வந்து இன்னைக்கு நிறைய வந்து நம்ம காமராஜர் வச்சிருந்தோம். ஆனால் மாணவர் சேர்ந்து அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி புதுசாக பேசி ஒருத்தர் மட்டும் வச்சுக்கலாம். ரங்கசாமியை வச்சுக்கலாம். மக்களோட விவகாரத்தாலே கொடுத்துருந்தாங்க. இது சிறப்பாக தான் இருக்கும். அலைபேசி பற்றி நண்பர் ஜெயக்குமார் அவங்க கோவையில் நாங்கள் நாகேஸ்வரனுடைய ஒரு 9ஆம் ஆண்டு அலைபேசியில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. இது இருபுறம் என்ன காரணம்னா, அவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ராஜகோபாலாச்சாரி இருந்தார். அவர் வந்து பகுதி நேர பட்டியல் கொண்டு நான் தான் பார்த்தேன். ஸோ அது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்து அவர் வேலையை விட்டு இறங்கிட்டார். அதுக்கப்புறம் காமராஜர் வந்தார். என்ன பண்ணார், அந்த ஒரு நேர பள்ளியில் வச்சாங்க. அரை நேரம் பள்ளி, அரை நேரம் நீங்கள் தொழில் படிச்சுருக்கீங்க. அது ஒரு விதத்தில் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது சரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை வேண்டாம்னு சொல்கிற காரணம் தான், இன்றைக்கி படிப்பறிவு வந்து மேற்சட்ட மக்களுக்கு தான் கிடச்சிது. அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேண்டவர்கள் தான் படிக்கணும், மற்றவங்களாம் படிக்கக்கூடாது. அவங்களாம் அறிவு வந்துட்டால் வேலை செய்ய மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, சேர்த்து செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு கூலி வேலைக்கு ஆரம்பிக்காது, விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த முந்துதலோட நோக்கத்தோட அவசியம் இருக்குது. நமக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னா அவங்க முன்னேறக்கூடாது, அவங்க அறிவு இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, சொன்ன வேலை செஞ்சுட்டு நான் எப்போ கூட அதுதான் நம்ம ராஜகோபாலாச்சாரி ஒரு மறைமுகமாக உண்டாங்க. அவங்க எதிர்ப்பு அது வேலையை 1 லட்சம் ஒரு கோடி மிச்சம் ஆகிருக்கு. அதை வந்து காமராஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி எல்லாம் வாங்கலாம் ஏன் சட்டங்க மனுஷன் பேசிதான் அவங்க காமராஜ் இந்த மாதிரி காமராஜ் வந்து நிறைய பேர் வரணும். இப்போ வந்து நான் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணால் படிப்பை மட்டுமே நம்பி இருக்கு. படிப்பு மார்க் வாங்கினா போதும், டிகிரி வாங்கினா போதும், அது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது இல்லை கல்வி அறிவு வளர்றது தான் கல்வி. கல்வி வந்து ஒரு வேலை கொடுக்கும். நீங்கள் தேடிக்கணும், வேலையை தேடணும். அந்த வேலைக்காக நம்மளோட கல்வியை வளர்க்கணும். படிப்பை எப்படி எல்லாத்துக்கும் ஒன்று பிஏ, பிஎஸ்சி, எம்பிபிஎஸ்சி எல்லாம் படித்தா நம்ம படிக்கலாம். அந்த 100 மாணவர்களே அந்த ஒரு கல்வியான உண்டாகுன்னா அவங்களுக்கு வேலை. அந்த தகுதியை வளர்க்கறதுக்கு மாணவர்கள் சரியாக அந்த தகுதியை வளர்க்கணும். அப்போ தான் அந்த கல்விக்கான பயன் இன்னும் நமக்கு அடிப்படை அறிவு கொடுக்கும், சிந்திக்கும் திறன் கொடுக்கும், நிறைய செய்திகளை கொண்டு வச்சு. ஆனால் கல்வி நமக்கு வேலையை கொடுக்காது, நமக்கு திறமையை கொடுக்காது. நாம் வந்து நம்முடைய திறமையை இதை வெளிப்படுத்தக்கூடிய அப்துல் கலாம் அவர்களே இந்த இடத்தை ஒதுக்கி இதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை எப்படி வேணுமாலும் போகலாம். மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் மனிதனுடைய அதுக்களை நீக்குவதற்காக, மனிதனுடைய எண்ணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எத்தனை பேருக்கு ஒரு பிள்ளைக்கு ஆர்வம் இருக்கிறது, கல்விகளை பேச வேண்டிய ஆர்வம் இருக்கிறது, பட்டமன்றத்தில் மிக சிறப்பாக நடத்த ஆர்வம் இருக்கிறது, 10 சிற்படி ஆற்றல் அந்த ஆர்வம் இருக்கிறது, திருமணம் பற்றி பேச வேண்டிய ஆர்வம் இருக்கிறது. இப்படி எந்த வகையான ஆர்வம் இருந்தாலும் கூட அதை அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த இடத்தை அவமதித்து நம்மையெல்லாம் சந்திக்க வைத்து
பலவர்களும் சரி பேசுவதற்கு வாய்ப்புகளை மக்களை வழங்கிய நேரத்தில் ஒரு இல்லாத வணக்கத்தையும் நிறையும் குறித்தார்கள். ஒரு நல்ல பண்பு, ஒரு நல்ல பண்பு, ஒரு நல்ல மனிதன் என்ன செய்யணும் சொன்னால் இதைத்தான் செய்வார். அவருக்கு இயற்கையாகவே அந்த இலக்கியத்தில் ஈடுபாடு இருக்கிறது, தமிழ் பற்று இருக்கிறது, தாய்மொழி மேல் பற்று இருக்கிற காரணத்தினாலே அவர் நடத்துகின்ற அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. எத்தனையோ பேர் பல்வேறு ஆய்வு பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துகிறார்கள். நான் அவர்கள் பேரரசரை விரும்புவது. ஆனால் இந்த மருத்துவர் நம்ம அன்பிற்கும் பாசனக்கூடிய மருத்துவர் விசாரணை அவர்கள் ஒரு லட்சியத்தை எடுத்திருக்கிறார். அதில் லாபம் இல்லாமல் நஷ்டமானதை எதிர்பார்த்து அதை நம்பமாக வேண்டும். அந்த லட்சியத்துக்காக இன்று வரை அவர் போராடி கொண்டிருக்கிறார். தாய்மொழியை அமைத்து அதற்கான பல்வேறு லட்சக்கணக்கான இந்த இடத்தை ஏற்படுத்தி அந்த பள்ளிக்கூட அறைகளை கட்டி மாணவர்களை சேர்ப்பித்து ஆசிரியர்களை அவர்களை எல்லாம் அதற்காக தொழில் செய்ய வேண்டும், தொழிலை பழக்க வேண்டும். ஒருத்தர் வந்து நெசவு நம்ம தொழில் அப்படின்னு வந்து நெசவு தொழில் அனைத்து தப்பில்லை. விவசாயம் செய்ய தப்பில்லை, எந்த தொழிலும் தவறு கிடையாது. ஆனால் சொன்ன விதம் தான் தவறு. அதை என்பது அதன் விளைவாக இறங்கியவர்கள் வங்கி சென்றிருந்த நெருக்கடி சொல்லி நான் ஒரு சாதனை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்லக்கூடிய விடுதலை வேலையில் காமராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார், தன்னை எப்படி அவர் உட்படுத்திக் கொண்டார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். 1903 ஜூலை 18 விடுதலை செய்யப்பட்ட காமராஜர்கள் மிகவும் சாதாரண மனிதர் குடும்பத்தை கொண்டவர். மிக வலியுறுத்தி சொல்ல முடியாது, மிக பணக்கார குடும்பம் சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான குடும்பம். சிறு வயதில் அவர் தந்தை இருந்து கொள்கிறார். அந்த இறந்த பிறகு அவருடைய முதல்வரான அவருடைய அடைக்கலம் அவருடைய தாய்மாமன் வீட்டுக்கு அவர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அங்குதான் குடிக்க வருகிறார். அவர் பள்ளி செல்வதற்கு 6வது வரை அந்த அடுத்த எதற்காக ஏற்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ரவுலட் அப்படிங்கிற சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ரவுலட் அப்படிங்கிறது அது கொண்டு வர்றார். அதனால் ரவுலட் சொல்லப்படுகிறது. அவருடைய மிக முக்கியமான அம்சம் இந்தியில் யாரும் தன்னுடைய கையிலே துப்பாக்கியோ அல்லது கைத்தடியோ எந்த ஆயுதமாக தன்னுடைய வைத்திருக்கக்கூடாது. அதை வைத்திருந்தால் ஆங்கிலேயருக்கு ஆபத்து என்ற அந்த தடுப்பதற்காக தான் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. எந்த இந்திய குடிமகனும் எந்த இந்தியரும் தங்களுடைய கைகளிலே எந்த மாதிரி ஒரு வெப்பன் சேர்க்கக்கூடாது, அவர் எந்த கையில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதை எதிர்த்தான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. 1919 ஏப்ரல் மாதம் நடைபெறும் கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய கூட்டம். அந்த ஜாலியன்வாலா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பார்க்க மாதிரி இருக்கக்கூடியதா 1.5 ஏக்கருக்கு இருக்கக்கூடிய பூமி தான். அந்த விளைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த 3 பேருக்கு நுழைய முடியாது. இங்கே கேட்டு சிஸ்டம் கேட்டாங்கன்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து வர முடியும். வெளியே வரணும் சரி 2 பேர் 3 பேர் தான் சேர்க்க முடியும். நிறைய 10 பேர் சேர்ந்து வெளியே போக முடியாது. அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் பேசுவதற்காக அவர்கள் அதுக்காக முடிவெடுத்ததுக்காக தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் நெருங்கி வருகிறது. அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கிறதா, நாம் போட்ட சட்டத்தை எதிர்ப்பதற்காக நாம் போட்ட சட்டத்தை அவர்கள் எதிர்த்து துணிஞ்சு எதிர்ப்பதே ஒரு கூட்டம் கிடையாது. கூட்டத்தை அகற்ற வேண்டும் என்ற அளவில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதுக்காக தயாரித்து அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அவன் எல்லா போலீஸும் தயாராக வச்சிருக்கான். அவருடைய கம்பெனிக்கு போலீஸ் தயாராக வச்சிருக்கான். அந்த கூட்டம் ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறது உண்மையாகவே நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தை சொல்லுவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. மக்களுக்கு தெரியாது அப்பாயி மக்கள். அது மட்டுமல்ல அந்த வாழ்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டு வேண்டும். நாம் எடுத்த நல்ல முடிவு நாளை நாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய எதிர்காலமாக உருவாக்க வேண்டும். போதை வளர்க்கிறோம், புத்துணர்ச்சியை விடுகிறோம். இது நம்முடன் நமக்கு நம்ம போதையில்லாத தமிழகம்
முரளி அவர்களுக்கும் அஜந்தார் நாராயணன் அவர்களுக்கும் மோகன் ராம் அவர்களுக்கும் தங்கவேல் அவர்களுக்கும் ரகுபதி அவர்களுக்கும் சாந்தி மணிவேல் மற்றும் நிறைய காலை அலைவரிசைகளை கொண்டு வந்து ரிசீவ் பண்ணுவதற்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த செல்போன் என்பது வங்கி சேவைகள், அரசு சேவைகள், பண பரிமாற்றம் என பல விதத்திலும் இந்த செல்போன் இல்லாத துறையை இல்லை என்று சொல்லலாம். உலக மக்கள் தொகை 130 கோடி. ஆனால் நம்முடைய செல்போன் பயன்படுத்துவதற்கு எண்ணிக்கை 509 கோடி. 70 விழுக்காடு செல்போன் பயன்படுத்துவதன் எண்ணிக்கை 580 கோடி என்ற போதிலும் செல்போன் இழப்பு பெற்றோர் மொத்தம் 880 கோடி. மனித மக்கள் தொகை உலக மக்கள் தொகை காட்டிலும் அதிகம். ஒருவரும் 20 பெற்றதன் காரணமாக 880 கோடியை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தொழில் புரட்சி வலியுறுத்தது போல செல்போன் தகவல் மட்டுமல்லாது கல்வி, மருத்துவம், வணிகம், தொழில்நுட்ப, அரசு சேவை என பல்வேறு துறைகளிலே தன்னுடைய ஆதிக்கத்தை கொலோசி கொண்டிருக்கிறது. ஜிபிஆர் மூலமாக செல்போன் மூலம் நமக்கு பயணங்கள் மேற்கொள்வது மிகவும் எளிதாக இருக்கிறது. வழிகாட்டியாக நமக்கு மிகுந்த உதவி செய்திருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தியதற்கு காரணம் 1980களில் ராஜீவ் காந்தி தகவல் தொழில்நுட்ப கொள்கைகள் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆரம்பத்திலே அந்த செல்போனுடைய கட்டணம் என்பது வெகுந்த அளவில் இருக்கிறது. அணுக முடியாத ஒரு செவனே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பண்ணையின் தலைவர் ஐயா மருத்துவர் முத்துசாமி அவர்களுக்கும் பேசுனீங்க. நானும் காமராஜர் சிசுவின் ஆரோக்கியத்தை காக்கிறார்கள் மருத்துவர். நெறிவிழுந்த நோயாளியின் உடல் உறுப்பை சரி செய்து இயக்க வைக்கிறார்கள் மருத்துவர். விபத்தால் உடைந்த எலும்பை மீண்டும் ஒட்ட வைக்கிறார்கள் மருத்துவர். செயலிழந்த உறுப்புகளை மருத்துவம் என்னும் மகத்துவம் மண்ணிற்கு கிடைத்த தனித்துவம். மனிதரை காத்திடும் மருத்துவர்கள் மண்ணுலகில் நடமிடும் தெய்வங்கள். உயிருக்கு போராடும் உடல் தன்னை உண்மை நிலை எதுவென ஆராய்ந்து கண்ணுக்கு தெரியாத பிடிதன்னை கருவிகள் பல கொண்டு பகுத்தறிந்து சரியான சிகிச்சை தன்னை முறைப்படுத்தி உரித்தான நேரத்தில் உயிர் காத்து இறைவனடி வேண்டிட கூறி செல்லும் இவ்வுலகில் மருத்துவரும் இறைவனே. கவிஞர் உமாபதி. மனிதனை கருவிகள் பல கொண்டு பகுத்தறிந்து சரியான சிகிச்சை தன்னை முறைப்படுத்தி உரித்தான நேரத்தில் உயிர் காத்து இறைவனடி வேண்டிட கூறி செல்லும் இவ்வுலகில் மருத்துவரும் இறைவனே. கவிஞர் உமாபதி.